வந்திருக்கும் பெரியவர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு எப்போ தெரியும் என்னோட சென்டிமெண்ட். ஆடியோ ஃபங்க்ஷன்ட்டு பெருசாக விழா கொண்டாடாமல் உண்மையாகவே ஒரு எங்கள் மேலே அக்கறை இருக்கிற எங்கள் வளர்ச்சியில் ரொம்ப முக்கிய பங்காற்ற மீடியா அவங்க முன்னாடி தான் எப்பவுமே என்னோடய ஆடியோ ரிலீஸ் பண்ணுறது நான் ரொம்ப விரும்புவேன். அந்த வரிசையில் நான் போய் பேசுகிற படமும் இப்போ உங்கள் முன்னாடி வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம். எப்பவும் போல் உங்கள் ஆதரவு சப்போர்ட் எங்களுக்கு தேவை. எங்கள் வளர்ச்சிக்கு அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வந்திருக்க எல்லாத்துக்கும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நான் போய் பேசுகிறேன். இவ்வளோ நாள் நான் இருந்தாலும் வந்து ஒரு வகையில் இது என்னோடய முதல் படம். ஆஸ் அ ப்ரொடியூசராக என் பேர் போட்டு வர முதல் படம். நான் இது வரைக்கும் நிறைய படம் பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது அவனி சினிமேக்ஸில் பண்ணியிருந்தோம். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து என் பேரில் இந்த படம் எடுத்திருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கர் தான் சொல்லுவேன். ஏன்னா நாளைய இயக்குனர் சீசனில் வந்து நான் இருக்கும்போது பாஸ்கரோட படங்களுக்கு வந்து நான் அவ்வளோ பெரிய ரசிகன். ஏன்னா பயங்கரமாக சிரிக்க வைப்பார். எல்லா படத்துலையும் வந்து ஹியூமர் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அப்புறம் அந்த சீசன் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்னை கான்டாக்ட் பண்ணார். இந்த மாதிரி சார் ஒரு கதை சொல்லணுன்ட்டு. சரின்ட்டு அந்த கதையை கேட்டேன். பார்த்தா வேற ஒரு கதையை சொன்னார். ஏதோ அமெரிக்காவில் சயின்டிஸ்ட்டு அந்த மாதிரி இருந்தது. ஏன் பாஸ்கர் நல்லா தானே இருந்தீங்கன்னு கேட்டேன். இல்லை சார், அது ஒரு திருடர்கள் ஜாக்கிரதைன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி, ஆக்சுவலாக அந்த டைட்டில் வச்சு தான் சொல்கிறார் சார், திருடர்கள் ஜாக்கிரதைங்கிற பேரில் ஒரு கதை பண்ணியிருக்கேன். நான் அந்த ஷார்ட் ஃபிலிமில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு வர சொல்லி கேட்டேன். அப்புறம் வந்து பார்த்தா வேறு கதையை சொன்னார். ஏன் அந்த கதை பண்ணல? இல்லை சார், பேய் கதை, நிறைய பேர் பேய் படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் எங்கே போய் பேய் கதைனாலே வேணான்னு சொல்லிட்டாங்க சார். அதை ட்ரெண்டை பற்றிலாம் கவலைப்பட, நிறைய பேர் பண்ணுறாங்க பண்ணல, அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. நம்ம கதை நல்லா இருந்தால் ஓடும், நீங்கள் அதை ரெடி பண்ணிவிட்டு வாங்க, நம்ம உட்காந்து பேசலாங்க. பார்த்தா ஒரு வாரம் 10 நாள் டைம் கேட்டு போனவர் ஒரு 3 நாளில் வந்தார். வந்துட்டு சொன்னது தான் அந்த ஸ்கிரிப்ட். ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து அவர் பண்ண கதையை விட எனக்கு பாஸ்கர் அண்ட் அவங்க டீமில் பிடிச்சிருக்க விஷயம் என்னென்னா சின்சியாரிட்டி. ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி, ஒரு விடாமுயற்சி, ஆர்வம், அந்த யங்ஸ்டர்ஸ் இருக்கிற அந்த ஒரு ஆர்வம் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவங்க கண்ணில் ஜெயிக்கணுங்கிற வெறி இருந்துச்சு. இப்போ கண்டிப்பாக வெற்றி கிடைக்கணும்னு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால அந்த படத்தை நான் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். அதுக்கு தகுந்த மாதிரியே இப்போ அந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க்கு வந்து பெரிய ஒர்க்கு. இந்த படத்தில் நான் பண்ண ஒரு புத்திசாலித்தனமான காரியம் என்னென்னா, திருக்குறள் சொன்ன மாதிரி இன்னார் செய்த என்ன அவங்கவுங்க வேலையை வந்து யார் கரெக்டாக செய்வாங்களோ அவங்கள்ட்ட கொடுக்கணும்னு திருக்குறள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து டைரக்டராக பாஸ்கர், அப்புறம் ப்ரொடக்ஷன் சைட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என் கூடவே நெல்லல் மாதிரி இருக்கிற அன்பு. ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் வந்து அன்புகிட்ட கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக அன்பு தான் ப்ரொடியூசர். நான் வந்து அப்பப்போ செக்கில் கையெழுத்து போகிறதோட சரி. அன்பை பற்றி நிறைய உங்களுக்கு இந்த செயல் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். என்னோடய உடன்பெறாத தம்பி மாதிரி. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் அன்பு தெரியும். அந்த மாதிரி முதல் தடவையாக அவன் வந்து ஒரு பெரிய சுமையை தாங்கிட்டு இந்த படத்தை வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்காரு அன்பு. இந்த மாதிரி பாஸ்கர் நல்லா அருமையாக பண்ணார். கங்க்ராஸ் டு பாஸ்கர். ஒழுகுது மழை வந்து சீக்கிரம் முடிச்சிடுறேன். அப்புறம் விபின் வந்து பிரமாதம். ஏன்னா வழக்கமாக படங்களில் வந்து ஈஸி இந்த டூயட் சாங் போடுறதுனா ஈஸி. அந்த பாட்டு ஹிட் பண்ணணும், ஓகே டூயட் போடுவாங்கிறது வேறு. பட் அந்த சிச்சுவேஷன் சாங் போடுறது வந்து அவ்வளோ ஒரு சுலபமான விஷயம் இல்லை. சிச்சுவேஷன் சாங்ஸ் தான் வந்து அது ஒரு மியூசிக் டைரக்டர் திறமையை வந்து புடம் போட்டு காட்டும். உதாரணத்துக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கருணாகரன் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒரு கதையை சொல்லுவார், அவர் லவ் அஃபேரை. இதை சீனாக இருக்கிறத விட வந்து ஒரு சாங்காக இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லாம் ஃபீல் பண்ணாங்க. அதை கருணா சொல்லணும். ஆனால் அந்த சாங் கருணா பாடி கேட்குறோன்னா அது கிளைமாக்ஸ் மாதிரி கொஞ்சம் போர் அடிக்கும். ஏதாச்சும் ஒரு வித்தியாசமாக தான் பெட்டராக இருக்கும்போது பாஸ்கர் கேம் வித் ஒரு சூப்பர் ஐடியா. அவர் சொன்னார், உண்மையாக இல்லையான்னு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். சிங்கிள் நோட்லேயே ஒரு சாங் வரைக்கும் வேர்ல்டில் யாருமே பண்ணதில்லை. நான் முதல் தடவை அந்த படத்தில் பண்ணியிருக்கேன் சார், ஒரு சாங் போட்டு காமிச்சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி விஜய் சேதுபதி பாட வச்ச ஒரு சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் நான் பயந்துட்டு இருந்தேன்னா இந்த மாதிரி படத்துக்கு வந்து ரீரெக்கார்டிங் ரொம்ப முக்கியம். சமீபத்தில் வந்து நான் ஒரே தடவை ரீரெக்கார்டிங்கில் உட்காந்து எந்த கரெக்ஷனும் சொல்லாமல் சூப்பராக ரீரெக்கார்டிங் சூப்பராக இருக்குன்னு சொன்ன படம்னு பார்த்தீங்கன்னா அது என்ன சம்மந்தப்பட்ட படங்களில் பார்த்தா நான் போய் பேசுகிறேன். விபின் ரொம்ப அருமையாக மியூசிக் போட்டிருந்தாரு. ஸோ கங்க்ராஸ் டு விபின். கேமராமேன் சரவணன் ஏற்கனவே எனக்கு கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையான டேலண்ட். மேற்கொண்டு என் கூட நிறைய படம் ஒர்க் பண்ணணும். அதுக்கான சந்தர்ப்பங்கள் நல்லபடியாக அமைன்னு நம்புகிறேன். நல்ல டெக்னீஷியன் டீம். என்னோட அப்புறம் என்னோட குரூப் ஆஃப் டெக்னீஷியன் தளபதி தினேஷ் இருக்கார், எடிட்டர் ஸ்ரீகாந்த், ஆர்ட் டைரக்டர் பொன்ராஜ் எல்லாமே இருந்தாங்க. அது போக புதுசாக டான்ஸ் மாஸ்டர், அது லிரிக் ரைட்டர்ஸ், அவர் யாராச்சும் விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க, எல்லாருமே இருக்காங்க. நம்ம எங்கள் மேனேஜர் மிஸ்டர் மோகன், இந்த மாதிரி எல்லாமே நல்ல டீம் அமைஞ்சுது. புதுசாக ரியாஸ், என் குடும்ப நண்பர் ரியாஸ். பட் என்ன தெரியல, இவ்வளோ வருஷம் வந்து என் கூட அவர் ஒர்க் பண்ணவே இல்லை படத்தில். முதல் தடவையாக வந்து இந்த படத்தை வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் இஸ் லைக் ஒன் ஆஃப் அவர் ஃபேமிலி ரியாஸ். ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் முக்கியமாக அந்த படத்தில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்கு அமைஞ்ச ஆர்டிஸ்ட் வைபவ் ஆகட்டும்,
ஐஸ்வர்யா, ஓவியா, விடிவி சார், சிங்கம்புலி, யோகி பாபு, கருணாகரன், சிங்கம்புலி சார், எல்லாருமே, சிங்கப்பூர் தீபன். அதாவது இந்த அந்த அளவெடுத்து தைச்ச சட்டம் மாதிரி வந்து இந்த படத்தில் எல்லா கேரக்டரும் பொருந்துறாங்க. ஆக்சுவலாக படம் எல்லாம் அந்த ப்ராஜெக்ட்லாம் செட் ஆனதுக்கப்புறம் எனக்கு மனசில் ஒரு சின்ன பொறாம கூட வந்துச்சு பாஸ்கர் மேலே. ஏன்னா ஒரு அருமையான ஸ்கிரிப்ட், ஒரு அருமையான செட் ஆஃப் ஆர்டிஸ்ட்டு, அடடா இப்படி ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு டைரக்ஷன் மூலம் கிடச்சா நல்லா இருந்திருக்குமேன்ட்டு ஒரு பொறாமே வந்துச்சு. ரொம்ப ஒரு அருமையான ஒரு செட் ஆஃப் ஆர்டிஸ்ட். ப்ரொடியூசர் இன்னொன்று வைபவ். எனக்கு வந்து போன தடவை வைபவ் எனக்கு முதல்ல தெரியாது. வைபவ் படத்துலலாம் பார்த்து ஒரு ஃபோட்டோவெல்லாம் பார்த்து ஒரு பயங்கர கேசனோவான்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். நேரில் பார்த்தா தெரியுது ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. அவர் சொந்த கதையெல்லாம் கேட்கும்போது அந்த பரிதாபமே வந்து எங்களுக்கு அவருக்கு ஒரு நல்ல ஒரு நட்பை உருவாக்கி கொடுத்துச்சு. ஏன்னா நான் அதே மாதிரி தான் வெளியில் என்னை பற்றி எல்லாம் அப்படி விட பேசுவாங்க, உள்ள உண்மையாக பரிதாபமாக நான். ரெண்டு பேருக்கும் ரொம்ப சிங்க் ஆச்சு. ஐஸ்வர்யா ஆக்சுவலாக மாநாட மயிலாட பார்க்கும்போதே வந்து அவங்க துருத்துருன்னு இருப்பாங்க, ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒய்ஃப்ட்டு தான் கேட்டேன், இந்த மாதிரி இந்த பொண்ணு நல்லா இருக்காங்க, இந்த படத்தில் ஹீரோயினாக லான்ச் பண்ணலாமே அப்படின்ட்டு. அவங்க குஷ் தான் சொன்ன ஐஸ்வர்யா சொல்லி அவங்களோட போர்ட்ஃபோலியோ தான் அனுப்ப சொல்லியிருந்தோம். அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. பார்த்தா அந்த மாநாட மயிலாட லாங் ஷாட்டில் ஆடுறதெல்லாம் ஒரு CD போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், ஓகே ஐஸ்வர்யா இந்த பொண்ணு நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையாட்டு இருக்குது. இன்னொரு ஒரு ஃபோட்டோலாம் அனுப்ப சொன்னால் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஃபோட்டோலாம் அனுப்புவாங்க. இது ஏதோ ஒரு சீடியெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்களே, சரி நடிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத பொண்ணை நம்ம கம்பல் பண்ணிவிட்டு அப்போது அந்த படத்தில் என்னால் ஒர்க் பண்ண முடியல. பட் பின்னாடி இப்போ வந்து பெரிய ஹீரோயின் ஆகிட்டாங்க. ஸோ ஐஸ்வர்யாவுக்கு தேங்க்ஸ் இந்த படத்தில் வந்ததுக்கு. ஓவியா என்னோட லக்கி ஹீரோயின் கலகலப்பில் பண்ணாங்க. இந்த படத்தில் வந்து ஒன் ஆஃப் த பேய் வந்து ஓவியா. டைரக்டர் கதையை சொல்லும்போதே எனக்கு ஓவியாவோட மொழி ஞாபகம் வந்துச்சு. நல்லா பேய் மொழி நல்லாயிருக்கும். ஸோ ஓவியா கேட்டுப்பாருங்க, நாங்கள் ஓவியா வந்தாங்க. அதே மாதிரி எனக்கு இந்த படத்தில் இன்னொரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் என் கூட ஒர்க் பண்ணாத சில முக்கியமான 2 ஆர்டிஸ்ட். ஒருத்தர் வந்து விடிவி கணேஷ் சார். நான் அவரோட பெரிய ஃபேன். இந்த இங்கே என்ன சொல்லுதுலேருந்து நான் பயங்கர ஃபேனு. பட் என்னென்னா நான் அவர் நடிக்க கேட்குறேன்னா இல்லையா, அவர் என்ன ஒவ்வொரு படத்துலையும் நடிக்க கேட்டுருப்பாரு. திடீர்னு ஆஃபீஸில் வர, சார் நில்லுங்க பாரு, எதுக்கு சார், சார் நில்லுங்கன்னு ஒரு ஃபோட்டோ எடுப்பார். சார் சூப்பராக இருக்கீங்க சார், நம்ம இந்த படத்தில் நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணுங்க சார், ஒவ்வொரு படத்தையும் வந்து கேட்டே இருப்பார். இல்லைன்னா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுன்ட்டு சொல்லுவார். இது அவர் ப்ரொடியூசர் நான் டைரக்ட் பண்ண கேட்டு வருவாருன்னு வந்துட்டே இருப்பார் இல்லையா. ஃபஸ்ட் டைம் வந்து நான் அவர்கிட்ட கேட்டது இந்த படத்தில் நடிக்கணும்ன்ட்டு. பாஸ்கர் கதையை சொல்லி ரொம்ப இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக அந்த கேரக்டர் 2-3 ஆப்ஷன் இருந்தாலும் எனக்கு வந்து கணேஷ் சார் நினச்சி தாண்டி யாரையுமே நினைக்க தோணலை. பாஸ்கருக்கும் அந்த கருத்து தான் இருந்துச்சு. கணேஷ் சார் வந்தார். அப்புறம் இங்கே ஒரு நீண்ட உரையாற்றின என் தம்பி சிங்கம்புலி. சிங்கம்புலி பார்த்தீங்கன்னா என் கூட அவ்வளோ படம் ஒர்க் பண்ணாலும் முதல் தடவையாக வந்து நடிகராக நம்ம பேனரில் வந்து சிங்கம்புலி இப்போ தான் வராப்பில். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. முதல் தடவையாக வந்து சிங்கம்புலி நம்ம படத்தில் நடிக்க வச்சா ஒரு சொல்கிற மாதிரி இருக்கணும், சும்மா ஏனோ தானே ஒரு கேரக்டர் தான் நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் இந்த படத்தில் வந்து சிங்கம்புலி போர்ஷன் செகண்ட் ஹாஃபில் தான் வரும். சின்ன தாய்க்கு இருந்துச்சு. என்னடா ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான் வரும், ஒரு பெரிய சீக்வன்ஸு. புலி நம்ம ஃபுல் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கோம், ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. சரி புலிகிட்ட கேளுங்க, கரெக்டாக சொல்லிவிடுங்க, புலி ஓகேன்னா பண்ணட்டும் அப்படின்னு சொன்னேன். புலி பண்ணிட்டாரு. அப்புறம் அந்த பாஸ்கர் அதை போட்டு காட்டினாரு. அதை பார்க்கும்போது தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஐயோ நிறையா தான் நல்லா இருக்குமேன்ட்டு. அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. மறுபடியும் பாஸ்கர் சொல்லி, பாஸ்கர் இன்னும் நிறைய எடுங்க, பிரமாதமாக இருக்குது சிங்கமொழி போர்ஷன்ட்டு. அவரும் முடிஞ்ச அளவுக்கு போராடி அந்த சீனை எடுத்திருக்காரு, நல்லா வந்துருக்கு சிங்கமொழி. ஸோ இந்த மாதிரி புலி வந்து இப்போது இது மூலமாக மறுபடியும் நடிகராக எங்கள் கேம்புக்கு வந்திருக்காரு. அவர் நிறைய படம் நடிச்சு கொடுக்கணும்னு கேட்குறேன். அதே மாதிரி சிங்கப்பூர் தீபன். அப்புறம் என்னோட பெருமைக்குரிய 2வது, அதாவது அவருக்கு 2வது அறிமுகம்னு வச்சுக்கலாம், நம்ம யோகி பாபு. இந்த மாதிரி நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் குரூப்லாம் வந்திருக்கு. எல்லாம் நீங்கள் தான் பார்த்து சப்போர்ட் பண்ணி படத்தை பெரிய வெற்றி படம் ஆக்கணும். இது வந்து முழுக்க வந்து நான் ஒரு தயாரிப்பாளராக ஒரே ஒரு நாள் தான் ஷூட்டிங் போனேன். அந்த ஷூட்டிங்கே நான் டயர்ட் ஆகிட்டேன். ஒரே ஒரு ஷாட் தான் எடுத்துருந்தார் பாஸ்கர். வைபவ் வந்து ஐயோ கவிதான்னு ஒரு வார்த்தை சொல்லணும். மத்தியானம் 3 மணிக்கு உட்காந்து போய் பார்க்க ஆரம்பித்தேன். 6 மணி வரைக்கும் அதான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதான் நான் வந்து முதலும் கடைசியமாக அந்த ப்ரொடியூசராக ஷூட்டிங் போனது. ஸோ இது முழுக்க வந்து பாஸ்கரோட படம். இதில் என்னோட பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தயாரிப்பாளர்ங்கிறத மீறி ஒரு உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கேன். உதவி இயக்குனருங்கிற சென்ஸ் மனசுக்கு பட்ட கருத்தை நம்ம சொல்லுவோம், ஏற்றுக்காது வந்து டைரக்டரோட சாய்ஸ். அந்த மாதிரி வந்து எனக்கு தோணுதை வந்து டைரக்டர் சொல்லியிருக்கேன். மற்றபடி வந்து முழுக்க பாஸ்கரோட படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி இயக்குனராக பாஸ்கர் வருவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் தெரியும். ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது அந்த படம் வந்து ஒரு காமெடி பார்க்குறோம், ஒரு தடவை சிரிப்போம், 2 தடவை பார்க்கும்போது லைட்டாக சிரிப்போம், 3ஆவது தடவை ஓகே நடி பார்ப்போம். பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா சீக்வன்ஸ் வந்து எத்தனை தடவை பார்த்தாலும் வந்து வயிறு குழுங்க சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆர்ஆர் ப்ளஸ் ஹியூமர் கலந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராக இது வந்திருக்கு.
தேனாண்டால் தேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களோட நல்ல அசோசியேஷன் போயிட்டுருக்கு. அது ஒரு படத்துக்கு எல்லாமே நல்ல ஒரு விஷயமா அமைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி அளவு போய் பேசுகிற வந்து ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. உங்கள் ஆதரவோடு அந்த படம் வெற்றி படமாக நம்புகிறேன். வந்தவங்க அனைவருக்கும் நன்றி. ஆடியோ ரிலீஸ் முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பிடலாம். தேங்க்யூ.